குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நடத்தினதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது? அண்டர்ஸ்டாண்ட் ஆனுச்சா? அதில் எதுவும் டவுட் இல்லையே? ஏதாவது டவுட்னா அப்பப்போ கால் பண்ணி கூப்பிடுங்க. ஓகே கண்ணு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா A6 ப்ரொடக்ஷனில் அதெல்லாம் ஒரு பார்ட்டு அந்த பைனரி ஃபிஷன் அதனுடைய டைப்ஸு அது மட்டும் பார்த்தோம். மல்டிபிள் ஃபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் அதில் என்சிஸ்மெண்ட்டு இந்த சூடோபோடிய போர் இது மட்டும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். டுடே we are discussing about என்னன்னு கேட்டால் ஸ்போரலேஷன். ஓகேங்கண்ணா, ஸ்போரலேஷன் என்ன மீனிங்? இப்போ ஸ்போரலேஷன் அப்படின்னு கேட்டால் என்ன மீனிங்? ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அதாவது டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அமீபா உனக்கு என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளை ஆகுது, பெருக்கம் அடையுது. பை எப்படி அப்படின்னு கேட்டால் ஸ்போரலேஷன் வித்தவுட் என்சிஸ்மெண்ட். அதாவது அந்த ஃபைப்ரஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டியஸ் கைட்டினஸ் லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர் இல்லாமல் அமீபா உனக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். என்ன மெத்தடில் அப்படின்னு கேட்டால் ஸ்போரலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில். சரிக்கண்ணா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் உனக்கு என்ன நடக்குது? அதே தான், இங்கே நியூக்ளியஸ் உனக்கு என்ன ஆகுதுன்னா பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு நியூக்ளியஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ராக்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகி அல்லது குரோமேட்டின் பிளாக்ஸாக. ஓகே, நமக்கு தெரியல இல்லையா, இன்சைடு த நியூக்ளியஸில் பார்த்திங்கன்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? நியூக்ளியோலஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குரோமேட்டின் ரெட்டிகுலம், ஞாபகம் இருக்கா? நெட்வொர்க் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் குரோமேட்டின் ரெட்டிகுலம். அதாவது குரோமேட்டின் பிளாக்ஸாக டிவைட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக டிவைட் ஆகுது, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ ஈச் ஃப்ராக்மெண்ட் அல்லது ஈச் குரோமேட்டின் ஃப்ராக்மெண்ட் எல்லாமே டெவலப் இன்டு எ நியூக்ளியர் மெம்ப்ரெயின் பிகம் சரவுண்டட். அதை அப்படியே சரவுண்ட் பண்ணுது பை எதால் அப்படின்னா சைட்டோபிளாசம் அண்டு டெவலப் எஸ் 4 கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா அந்த 1.7 பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? அதாவது மல்டிபிள் ஃபிஷன் ஸ்போரலேஷன். ஓகேவா? பட்டிங் இருக்குது, இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்போரலேஷன். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அல்லது குரோமேட்டின் பிளாக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணுது? சாந்து போட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, நிறைய டிவைட் ஆகுதுங்களா? ஓகேவா? டிவைட் ஆகிடுச்சு. ரெண்டாவதில் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் மெம்ப்ரெயின்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சா? அப்போ டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் நியூக்ளியெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். வெளியில் அங்கே என்ன பண்ணும்? ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ ஸ்போர் ஃபார்மேஷன் நடந்து கடைசியாக உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஃபேவரபிள் கண்டிஷனில் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி தனியாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அமீபாவாக என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஸ்போரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிங்கண்ணா, ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஸ்போரலேஷன் முடிஞ்சிருச்சுப்பா. இதில் மறுபடியும் பேரண்ட் பாடி டிஸ்இன்டகிரேட் ஆகுது, ஸ்போர் லிபரேட் ஆகிடுச்சு, கேச்சிங் இன்ட்டு எங்கமே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹிட்டிங் பட்டிங். இப்போ பட்டிங்னா என்ன? இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரண்ட் பாடி இருக்கு இல்லையா, ப்ரொடியூஸ் 1 or more பட்ஸ். அதாவது பேரண்ட் பாடி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பட்ஸையோ அல்லது மோர் பட்ஸையோ ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஈச் பட்ஸ் க்ளோவ் என்னன்னு கேட்டால் யங் ஒன். அதாவது ஒவ்வொரு பட்ஸும் உனக்கு என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஒரு யங் ஒன்னாக டிவைட் ஆகும். அப்போ அங்கே எப்படி நியூக்ளியஸ் டிவைட் ஆனிச்சிலமா, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுது? பேரண்ட் பாடி பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் 1 or more பட்ஸை முட்டு பட்ஸ்னா மீனிங் மொட்டு, ஓகே, அல்லது முளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஸை உருவாக்குது. அப்போ அந்த பட்ஸ் க்ரோ இன்ட்டு என்னன்னு கேட்டால் யங் ஒன்ஸ். அப்போ அந்த பட்ஸ் செப்பரேட் ஃப்ரம் எங்கன்னு கேட்டால் பேரண்ட்டை விட்டு செப்பரேட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிக்குது. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சஸில் பட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்ட் பாடி. இந்த பட்ஸ் டெவலப் இன்ட்டு நியூ ஸ்பாஞ்ச். இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட் ஃபார்மிங் ஆகுதா, லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குருத்து மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அது பட்ஸ் க்ரோவிங் ஆகிறது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டாட்டர் இண்டிவிஜுவல் தனியாக பிரிஞ்சு டிட்டாச் ஆகிறது. ஓகே, அதை பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் இந்த பட்ஸ்லேயே 2 வகையான பட்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பட்ஸ் ஃபார்ம்டு இன்ட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்ட் பாடி. இப்போ இந்த பட்ஸ் எங்கே டெவலப் ஆகுது? அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் பேரண்ட் பாடின்னு கேட்டால் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ், அதாவது பாடிக்கு வெளியில் டெவலப் ஆணுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறான்? எக்ஸோஜீனஸ். எக்ஸோனாவே அவுட்டர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஹைட்ரா.
ஓகே. அப்போ ஹைட்ரா வந்து பார்த்தா அப்படின்னா ஃபுட்டு பிளண்டி, அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா அதிகமாக கிடைக்கும்போது அந்த எக்டோசம் செல்ஸ் இருக்குல்லையா, எக்டோடம்னு என்ன மீனிங், நமக்கு ஜெர்ம் லேயரில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, டிப்ளோபிளாஸ்டிக்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது, 2 லேயர் இருக்குது. இப்போ இதில் எக்டோடர்ம் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர் ஆஃப் செல் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி ஸ்மால் இலாவேஷன் அல்லது எலிவேஷன் சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு பாடி சர்ஃபேஸில் வந்து பார்த்தா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹைட்ரா கொடுத்துருக்காங்களா, இப்போ ஹைட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் பாரு சும்மா பட்ஸ் தெரியுதா. அப்போ அந்த பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனஸ் செல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்டோடர்ம் செல்ஸ் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தான் உனக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்மால் எலிவேஷனாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சரிங்கண்ணே. இப்போ இதுலேயே எக்டோடம் அண்ட் எண்டோடம், இப்போ மீதி இருக்கக்கூடிய அவுட்டர் அண்ட் இன்னர், இது ரெண்டும் புஷ்ட் அவுட் இன்ட்டு ஃபார்ம் அண்ட் பட், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய செல்லும் உள்ளே இருக்கக்கூடிய செல் ரெண்டும் அதாவது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது ஒரு பட்ஸ் உருவாகுதுங்கிறான். இப்போ அந்த பட் கண்டெய்னிங் இன்டீரியர் லூமன், அதாவது கண்டினியூஸ் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, அதாவது இந்த லூமன் அப்படின்னாவே என்ன மீனிங்னா எம்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எம்டி பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக வித் பேரண்ட் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. அப்போ கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டினா என்ன மீனிங், அதனுடைய சென்டர் கேவிட்டிக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஸ்ட்ரோ சீல் இருக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஸ் என்ன ஆகுது, என்லார்ஜ் ஆகுது, டெவலப் ஆகுது. அதில் வந்து பார்த்தோம்னா மவுத் டெவலப் ஆகுது, சர்க்கிள் டென்டகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ரீ எண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. கடைசியாக ஃபுல்லி க்ரோன் ஆன உடனே இப்போ இந்த பட்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி அப்போ அடிப்பகுதியில் பேஸ் என்ன பண்ணும், ஃபைனலி செப்பரேட் ஃப்ரம் த பேரண்ட் பாடி. கடைசியாக உனக்கு என்ன பண்ணணும்னா இண்டிபெண்டன்ட் லைஃப். இதில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேசல் பார்ட் என்ன பண்ணும், அப்படி டிட்டாச் ஆகி தனியாக ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன பண்ணும், இண்டிபெண்டன்ட் லைஃபாக வந்து பார்த்தா அப்படின்னா வளர ஆரம்பிக்குது. ஓகேவா, இது ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே இந்த நாக்டல் யூக்கான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, இதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கு, நூற்றுக்கணக்கான பட்ஸ் இருக்குது. எல்லாமே எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இன்சைடு த சைட்டோபிளாசம். இங்கே பட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இன்சைட், அங்கே என்ன சொன்னோம், இந்த பட்ஸ் டெவலப்டு இன்ட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, இட் இஸ் கால்டு எக்ஸோஜீனஸ் அப்படின்னு சொன்னேன். இங்கே த பட்ஸ் ஆர் டெவலப்டு இன்சைடு த சைட்டோபிளாசம், மெனி ரிமைன் வித்தின் த பாடி ஆஃப் பேரண்ட். எல்லாமே என்ன பண்ணும், பாடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காணப்படுங்க. இதுக்கு எண்டோஜீனஸ். அப்போ நமக்கு தெரியும் பட்டிங் அப்படின்னாவே ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பேரண்ட் பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொடியூஸ் 2 or more பட்ஸு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா. இதில் எக்ஸோஜீனஸ் இருக்குது, எண்டோஜீனஸ் இருக்குது. எக்ஸோஜீனஸ் அப்படின்னு கேட்டால் இந்த பட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸு. இங்கே எண்டோஜீனஸ் அப்படின்னா பட்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஃபார்ம்டு இன்சைடு த சைட்டோபிளாசம், மெனி ரிமைன் என்னன்னு கேட்டால் என்ன எழுதுங்க, வித்தின் த பாடி. ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸோஜீனஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இதுலேயும் இப்போ ப்ரெஸ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதில் சம் மெரைன் ஸ்பாஞ்சஸ் வந்து ப்ரெஸ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் அண்டு சம் மெரைன் ஸ்பாஞ்சஸ். இது ரெகுலர் அண்டு ஃபெக்குலியர் மோட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர். ஃபெக்குலியர்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கருங்கிறான். பை அந்த இன்டர்னல் பட்ஸ்க்கு என்ன பேர்னா ஜெமியூல். அப்போ ஜெமியூல்னா என்னென்னு பாரு, ப்ரெஸ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்லேயும் சம் மெரைன் ஸ்பாஞ்சஸ்லேயும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோட், தட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகுது. பை எந்த முறையில், இன்டர்னல் பட்ஸ் முறையில். அதுக்கு என்ன பேருங்கிறான், ஜெமியூல் அப்படிங்கிறான். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.10 கொடுத்துருக்காங்க பாரு, ஜெமியூல் ஃபார்மேஷன். இப்போ இதில் இருக்குது பாருங்கள். அப்போ உள்ளேயே பாருங்கள் நிறைய ரவுண்டாக காணப்படுது பாருங்கள். அதான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்கான பட்ஸ் இருக்குது. அப்போ அந்த நூற்றுக்கணக்கான பட்ஸ் எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா சைட்டோபிளாஸ்லேயே தான். அது மேக்ஸிமம் பேரண்ட் பாடிக்குள்ளேயே தான் இருக்குது. கடைசியாக உனக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரெஸ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் மாதிரி எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஜெமியூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ கம்ப்ளீட்லி க்ரோன் ஜெமியூல். அப்போ கம்ப்ளீட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ஹார்ட் பால் மாதிரி டெவலப் ஆகி அப்போ இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோசைட்ஸ், அதாவது ஃபுட் லேடன், அதாவது உணவு மிகுந்த அந்த ஆர்கியோசைட்ஸ் எல்லாம் உருவாகுது. அப்போ டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஸ்பாஞ்சஸ் எல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. பட் ஜெமியூல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வித் ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். வென் கண்டிஷன் ஃபேவர் ஆகும்போது ஜெமியூல் பிகின் டு கேட்ச். ஓகேவா, இது அப்படியே பாருங்கள். இதை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங்கை பார்ப்போம்.